அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆதிபிதா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஒரு அதிசயமான சந்திப்பு உரையாடல். இறைத்தூதர் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இறைத்தூதர்களான ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் தர்க்கம் செய்தார்கள். ஆதமிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதமவர்களே, எங்கள் தந்தையான நீங்கள் உங்கள் பாவத்தின் காரணத்தால் எங்களை இழப்புக்குள்ளாக்கிவிட்டீர்கள், ஸ்வர்க்கத்திலிருந்து எங்களை வெளியேற்றிவிட்டீர்கள் என்றார்கள். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசாவே, அல்லாஹ் தன்னுடன் உரையாடுவதற்கு உம்மையே தேர்ந்தெடுத்தான். அவன் தன் கரத்தால், அதாவது வல்லமையால், உமக்காக தௌராத், அதாவது வேதத்தை வரைந்தான். இத்தகைய நீங்கள் அல்லாஹ் என்னை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே என் மீது அவன் விடித்துவிட்ட ஒரு விஷயத்திற்காக என்னை பழிக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். இந்த பதில் மூலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்கடித்து விட்டார்கள் என்று 3 முறை என இறைத்தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் என ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்தார்கள். சஹீஹ் புகாரி ஷரீஃப் 6614 ஹதீஸ். இதே ஹதீஸ் ஒன்று வேறொரு அறிவிப்பாளர் தொடர்பு வழியாகவும் வருகிறது, அதையும் பார்ப்போம். இறைத்தூதர் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து சாப்பிட்ட ஆதமும் மூசாவும் தர்க்கித்தார்கள். ஆதமிடம் மூசா, உங்கள் தவறு உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதே அந்த ஆதம் நீங்கள்தானோ என்று கேட்டார்கள். அதற்கு ஆதம் மூசாவிடம், நீங்கள் அல்லாஹ் தன் தூதுவத்து செய்திகளை அனுப்பிடவும் தன்னுடன் உரையாடவும் தேர்ந்தெடுத்து மூசா ஆவீர். இருந்தும் நான் படைக்கப்படுவதற்கு முன்பே என் மீது விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்காக நீங்கள் என்னை பழிக்கிறீர்களே என்று கேட்டார்கள். இதை கூறிய பின் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார், ஆக ஆதம் அலை விவாதத்தில் மூசாவை வென்றுவிட்டார்கள் என்று 2 முறை கூறினார் என இந்த நபிமொழியை அறிவிக்கும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறினார். சஹீஹ் புகாரி ஷரீஃப் 3409 ஹதீஸ் என இந்த உரையாடல் முடிந்தது.